காலை முறிச்சிடுவேன் கழுத. அடக்க ஒடுக்கமா வீட்டுல இல்லாம அரிதாரத்தை பூசிக்கிட்டு அவதாரமா வந்து நிக்கிறிய. அந்த விசாலத்தை பத்தி ஊரே ஒரு மாதிரியா பேசுது. அவ கடைக்கு நீ போகலாமா? அட நீ பண்ணு, ஏதோ பொம்பளை பழைக்கணும்னு ஊரை விட்டு வந்திருக்கா. இந்த போக்கத்த பசங்க கடைக்கு போனோமா டீய குடிச்சோமான்னு இல்லாம கருப்பட்டியில ஈ மொக்கிற மாதிரி அங்கேயே சுத்திட்டு இருந்தா அதுக்கு அவ என்ன பண்ணுவா? இத பாருடி, வேலை வெட்டி செய்யறது தப்பு இல்ல. செய்யற வேலைக்கு பவுடரு சாயம்னு கேட்டு வாங்காம பணம் காசுன்னு கேட்டு வாங்கிட்டு வா. என்ன? ஒரு நாள் மல்லிகை பூ கொடுத்தா ஐயோ ஐயோ பாரு. ஐயோ ஐயோ என் அழக பார்த்து ஒருத்த மயங்கி விழுந்துட்டானே. என் பவுடர் எல்லாம் அரைஞ்சு போச்சு. புஷ்பவதி, ஏன் இப்படி அவதாரம் ஆயிட்ட? அழகாத்தாயா இருந்தேன். தண்ணி எல்லாம் வாரி அடிச்சு போட்டதெல்லாம் வலிச்சு எடுத்துட்டேன். பார்த்தா அடிச்சேன். சும்மாவே நல்லாதானே இருக்க. எதுக்கு இப்படி சுண்ணாம்பு எல்லாம் பூசிக்க? சும்மா இருயா. டீ கடைக்காரமா கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு கோவில் கிணத்துல இருந்து எவ்வளவு தண்ணி எடுத்து குடுத்துருக்கேன் தெரியுமா? என் கை வேணா பாரு. ராசாத்தி மாதிரி இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நினைச்சு ரத்தம் வர உழைச்சேன். பிசாசி மாதிரி ஆகிட்டியே. 10 ரூபாய் எல்லாமே குடுக்கறது. நான் கொஞ்சம் ஒதுக்கிறேன். இந்த சித்தி, நான் வேலை பார்த்ததுக்கு விசால் அக்கா கொடுத்தாங்க. என்னடி 7 ரூபாய் கொண்டாந்துருக்க? சில பேருக்கு சோறு போட்டாலே சும்மா வேலை செய்வாங்களா? இதுவே ஜாஸ்தி அந்த அக்கா சொல்லுச்சு. எப்பதான் கடவுள் கண்ணை திறக்க போறாரோ, இந்த கடன் எல்லாம் தீர போகுதோ, நம்ம கஷ்டம் எல்லாம் முடிய போகுதோ. சித்தி, எனக்கு மீன் குழம்பு வச்சு குடிச்சு ஆசையா இருக்கு. எனக்கு கூட நாக்கு செத்து போச்சுடி. அப்போ ஒண்ணு செய், சித்தப்பங்கிட்ட 7 ரூபான்னு சொல்லாத, 5 ரூபான்னு சொல்லு. ஆக்கி நம்ம 2 பேருமே சாப்பிடுவோம். சரி, நீ வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். ஒண்ணுமில்ல. நல்ல இடம். 3 ரூபாய் ஒதுக்கிட்டேன். இப்படி 30 ரூபாய் ஒதுக்கிட்டேன்னா கவுண்ட் வாங்க முடியும். துப்பட்டா துப்பட்டாயா? துப்பட்டா எம்எல்ஏ அடிச்சு நீ ஒண்ணு துப்பட்டாயா? ஜமக்காலம் பாத்தியா? ஆரம்ப வேலை 1 ரூபாய். இதுல ஒரு 10 பேர் படுக்கலாமா? 10 பேரா? 20 பேரே படுக்கலாம். எப்படியா? இத விரிச்சிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்தா 20 பேர் படுக்கலாம். அட போயா நீ. ஏலம் ஒரு தரம் 1 ரூபாய், 2 தரம் 20 ரூபாய், 3 தரம் 30 ரூபாய். கம்பெனியா எடுத்துக்கிச்சு. அப்புறம் தவக்க துணியோட போற. ஜோதிலட்சுமி பார்த்தது, ஜெயமோலி கட்டது, அபர்ணா ஆசைப்பட்டது. ஆரம்ப விலை 1 ரூபாய். சித்தப்பா சித்தப்பா வாங்கி கொடுங்க சித்தப்பா. வாங்கி கொடுங்க. இன்னும் சாலையா ஆசைப்படுது. அண்ணம்மனுக்கு வாங்கி கொடுக்கறது. அட, அது கண்டதான் ஆசைப்படும். கழுத்துக்கு மேல கடன் இருக்கு. இது வேறையா? கழுத்துக்கு மேலையா? கழுத்துக்கு கீழே போட வேண்டியதுங்க. அட நீ சும்மா இரிய. வேண்டாம் உடைய. நீ வீட்டுக்கு போமா. ஓ லாரா, ஒரு ஆள் படுக்க வேண்டிய ஜமக்காலத்துல 20 பேர் படுக்கலாமான்னு கேக்குறான். எவ்வளவு செமர் இருக்கணும். 2 ரூபாய்க்காவது வியாபாரம் நடக்கும்னு கையில இருந்த 3 ரூபாய்க்கு நான் சரக்கு அடிச்சிட்டேன். அது என்னடா வந்து ஏலோ 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 இங்க வாயா. இது வரைக்கும் நான் தான் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப கூப்பிடுது. எனக்கு பயமா இருக்கு. யாரது? ஐயோ, சத்தம் போடாதியா. நீ மோகினி தானே? ஐயோ, நான் மோகினியில கீகினியும் இல்ல. ராகினியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போட்டியே. போட்டனா? தெரிஞ்சு போச்சா? அது இல்லையா, அந்த சிவப்பு ரவிக்கு துணி. அதுவா? எவ்வளவு? எனக்கு குத்து மதிப்பா சொல்ல தெரியாதம்மா. கூவித்தான் பழக்கம். நான் ஏலத்துல விடுறேன், நீ எடுத்துக்க. என்ன ஏலம்? சின்னாலப்பட்டு சிலுக்கு. என்னையா? சுளுக்கு. ஓ, ஐயோ, கூவாதியா.
சித்தப்பாவும் சித்திக்கு தெரிஞ்சதுன்னா எதிரி உனக்கு காசுனே கேட்பாங்க. மெதுவா பேசு. நான் ஏலத்துல விடுறேன், நீ எடுத்துக்க. ஆரம்பத்துல 1 ரூபாய் மேல கேளு. சரி 50 பைசா மேல கேளுனா கீழே கேக்குறியம்மா. 1 ரூபாய். 1.25 ரூபாய். என்னையா நீ பாட்டு ஏத்திட்டு இருக்க? 2 ரூபாய். 2.25 ரூபாய். 2 ரூபாய். 2 ஐயோ கூவாதியா. 2.25 ரூபாய். 3 ரூபாய். 3 ரூபாயா? 3.25 ரூபாய். போயா. 3 ரூபாய். 3.25 ரூபாய். துட்டில்ல விட்டுறேன். துட்டில்ல. வழி இல்ல. இது மணியா? இந்தா. எங்க துணி எங்க? ஒன்னாம் தரம் 3.25 ரூபாய். ரெண்டாம் தரம் 3.25 ரூபாய். மூணாம் தரம் 3.25 ரூபாய். நான் 10 பைசா எடுத்துக்கிறேன். நான் வரையா. பாத்து நல்ல தையக்காரங்கிட்ட கூட கிழிஞ்சிட போகுது. இந்தாயா, இந்த ரவிக்கு உடனே தச்சு கொடுக்குறியா? உடனே எல்லாம் முடியாது, 1 வாரம் ஆகும். 1 வாரமா? எனக்கு நாளைக்கே வேணும். அதுக்கு எவனாவது ஈ ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட கொண்டு போய் கொடு. யோ கரகா. புஷ்பவதி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இந்த ரவிக்கே தச்சு கொடு. ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் தைக்கிறதுக்கு சந்தை கடைக்கு தான் போவேன். இப்பவே அங்க தைய போனேன். அப்புறம் என்கிட்ட வந்தேன். சீக்கிரமா தச்சு குடுன்னு அந்த கடைக்காரகிட்ட கேட்டா எவனாவது ஈ ஓட்டிட்டு இருப்பா, அவங்கிட்ட குடுன்னு சொன்னான். அதான் உன்கிட்ட வந்தேன். கைய ஆட்டிக்கிட்டு இருந்தா ஈ ஓட்டிட்டு இருக்கிறதா அர்த்தமா? காத்து வரல, ஃபேன் இல்ல, அதான் சும்மா அப்படி இப்படி. சரி சீக்கிரமா தச்சு குடு. நல்லா தப்பில்ல. என்ன அப்படி கேட்ட? எப்படி வேணும்னு சொல்லு. அது மாதிரியா? அது இல்ல, இது மாதிரியா? என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஒரு கெட்டப் வேணுங்கிற, செட்டப் பண்றேன். எதுக்கு? என்ன கழுத்துல இதெல்லாம் போடுற? உடம்புல ஜாக்கெட் போடணும்னா கழுத்துல டேப் போட்டுதாமா. இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அளவெடுக்காம குத்து மதிப்பா தச்சு கொடு. இதுல கோணி பையா உள்ள அரிசி போட்டு குத்து மதிப்பா தைக்கிறதுக்கு கிட்டமா? என் மாமே கூச்சப்படுறதுக்கு உன்கிட்ட வந்து கொடுத்தேன் பாரு. துணியை கொடு. என்னையா டவுன் பிடிச்சிருக்கிற? உன்னை தொடாம அளவு எடுக்கணும், அவ்வளவுதானே? 15 கை நீட்டு. 9 திரும்ப. கொஞ்சம் திரும்ப. இன்னும் கொஞ்சம். என்ன பவுனு மேலாக்கு இல்லாம தெரியுற? காத்து வரல, ஒரே புழுக்கமா இருக்கு. உருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கைய கட்டிக்கிட்டு நிக்கிற. நீ தெரியவே இல்லையா? ஒரு மரியாதை. என்ன மரியாதை? ஆமா பவுனு, முதுகு பக்கம் துணியா காணும். அது வந்துக்கா பின்னால சொல்லுங்க, கிழிஞ்சு போச்சு. எங்க என்னப்பா சொல்லு. பொருத்தமா இருக்கான்னு பாக்க வந்தேன். ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரவிக்கே சொல்றேன். கொழக்கடை பக்கம் பார்த்தோன்னே பூரிப்பு பொங்குது. ஐயோ விசாகண்ணு, அங்க பாரு, தங்க மீன் தரையில மேயுது. எங்க புடிச்சது? தானா வந்து விழுந்தது. ஐயோ ஏனோ தானான்னு இல்லாம இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடு. இப்படி பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா கேண்டது எப்படிங்க? விசாகண்ணு, அடி என் கண்ணு குட்டி, நீ சாப்பாடு, அவ சால்னா, நீ பர்மனன்ட், அவ டெம்பரவரி. அப்ப சரி, கோட்டையில இருந்தாலே உங்களுக்காக ஏற்பாடு பண்ணுவேன். கொல்ல பக்கம் வந்ததையா விட்டுட்டு போறேன். அப்ப ஏற்பாடு பண்றியா? இப்ப வேண்டாம், பக்குவமா பேசி இன்னொரு நாளைக்கு ஏற்பாடு பண்ணு. விசாகண்ணு, இத மட்டும் எனக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டா அண்டாவுல தங்கத்தை கரைச்சு உன்னை அப்படியே முக்கி அதிலிருந்து தூக்கி
வச்ச நெஞ்சோட வச்சுக்குவேன் வச்சு ஆஞ்சிண்டாங்க டாஞ்சினுக்குன்னா ஆஞ்சிண்டாங்க டாஞ்சினுக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்காது? புளிய போட்டு கேட்டா பளிச்சுன்னு தான் இருக்கும். எப்போ வந்த? எப்பவோ வர வேண்டியவ என் மாமியா இப்பதான் அனுப்புனா. அனுப்புனதே தப்பு. ஆமா, சௌக்கியமா இருக்கியா? புருஷன் மட்டும் இருந்தா சௌக்கியம் தான். மாமியா கிழவி வேற இருக்காளே. ஆமா, ஏன் மேல உட்கார்ந்திருக்க? பின்ன கவலை கழுவுறதுக்கு தண்ணிக்குள்ளையா இறங்குவாங்க? சீக்கிரமா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன பவுனு திடீர்னு குரல் மாதிரி பேசுற? அது அது வந்துக்கா தண்ணி பக்கம் நின்னுட்டு இருக்கேன்ல, அதுதான் தடுவ புடிச்சிட்டு. உடம்ப பாத்துக்க பவுனு. ஆஸ்தி பாஸ்தி இல்லன்னாலும் பரவாயில்ல, பொட்டச்சிகளுக்கு அம்சம் முக்கியம். அது இருந்தா தான் ஆம்பளைங்க லோலோலோன்னு அலைவானுங்க. கேட்டியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? நீ லோலோ தானே? ஆமா, பவுனுக்கு நான் லோலோ தான். என்ன பண்றது, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன் கூட பேசலன்னா எனக்கு தூக்கமே வரல.